இந்திய தேர்தல் ஆணையத்தால் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026க்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. எனவே இன்று முதல் தேர்தல் நடத்தை விதிகள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. அடுத்து ஷெட்யூல் வாசிக்கிற நம்ம இஷ்யூ ஆஃப் நோட்டிபிகேஷன் அண்ட் ஃபைலிங் ஆஃப் நாமினேஷன்ஸ். அந்த தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படும் நாளானது 30/3/2026. அடுத்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபைலிங் நாமினேஷன்ஸ் 6/4/2026. அடுத்து ஸ்க்ரூட்டினி ஆஃப் நாமினேஷன்ஸ் வேட்புமனுவினை கூர்ந்தாய்வு செய்யும் பணி அது 7/4/2026. வேட்புமனுவினை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் 9/4/2026. போல் டேட் தேர்தல் நாள் 23/4/2026. கவுண்டிங் ஆஃப் ஓட்ஸ் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் 4/5/2026. இதுதான் ஷெட்யூல். இப்போ நமது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 23/2/26 அன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 12,53,264 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். நமது தேர்தல் ஆணைய வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற தொடர் திருத்த பணிகள் காரணமாக இன்றைய தின நிலவரப்படி 12,57,047 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் தற்போது இடம்பெற்றுள்ளார்கள். நமது மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 1678 வாக்குச்சாவடிகள் உள்ளன. தேர்தல் நாள் அன்று தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களின் எண்ணிக்கை 8054 அரசு பணியாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பதற்றமான மற்றும் கவனிக்கத்தக்க வாக்குச்சாவடிகள் கண்டறியும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது இந்த வாரத்தில் அது நிறைவு பெறும். அதேபோல இந்த வாக்குச்சாவடிகளில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் மற்றும் கவனிக்கத்தக்க கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷனில் பணிபுரிவதற்காக 188 மைக்ரோ அப்சர்வர் நுண் பார்வையாளர்கள் இப்போது நியமிக்கப்பட உள்ளார்கள். சட்டமன்ற தொகுதி வாரியாக அந்த வாக்குச்சாவடி உங்களுக்கு பிரேக்கப் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் போட்டுருங்க. அதோட அதே போல் இதில் வேட்புமனு தாக்கல் நிறைவிடும் நாளுக்கு 10 நாள் முன்னாடி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஒரு வாரம் நமக்கு நோட்டீஸ் பீரியட் இருக்குது, 3 நாள் ப்ராசஸிங் டைம் இருக்குது. ஸோ லாஸ்ட் நாள் வரைக்கும் அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த 10 நாள் லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன்லேருந்து முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி நம்ம ஃபார்ம் கொடுத்தா தான் அவங்களோட பேர் இந்த இதில் சேரும். அதனால் அது முக்கியமாக எல்லாருக்கும் தெரிய வேண்டியிருக்கு. ஸோ இதில் நம்ம பதட்டமான இல்லை நம்ம லாஸ்ட் டேட் 7th அன்னைக்கு லாஸ்ட் டேட் 6/4க்கு 10 நாளைக்கு முன்னாடி. ஸோ இதே போல் இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முதல் நிலை சரிபார்ப்பு பணி FLC ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் ஆல்ரெடி நம்ம மாவட்டத்தில் 1 மந்த்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். அதில் நமக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் VVPAT நம்மகிட்ட கிடங்கில் இருக்கு. இருப்பில் நம்ம கட்டுப்பாட்டு கருவி 2195 இருக்கு. அதே போல பேலட் யூனிட் 4056 இருக்கு. VVPAT 2836 இருக்கு. ஸோ இது போதுமான அளவு இருக்கு நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை. அதே போல இந்த தேர்தல் நடத்தை விதிகள் இந்த நிமிடத்திலிருந்து நமக்கு அமல் உள்ளதுனால அரசு வளாகம் மற்றும் கட்டிடங்களில் உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள் மற்றும் சுவர் விளம்பரங்கள் 24 மணி நேரத்துக்குள் அளிக்கப்பட வேண்டும். பொது வளாகம் மற்றும் கட்டிடங்களில், பேருந்து நிலையத்தில், ரயில்வே நிலையத்தில், பாலங்கள், மின் கம்பங்கள், உள்ளாட்சிக்குட்பட்ட கட்டிடங்களில் உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள், சுவர் விளம்பரங்கள், பதாகைகள் போன்றவை 48 மணி நேரங்களுக்குள் அகற்றப்பட வேண்டும். தனியார் வளாக கட்டிடங்களில் உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள், சுவர் விளம்பரங்கள், கட்சி கொடிகள் 24 மணி நேரத்துக்குள் அகற்றப்பட வேண்டும். உள்ளாட்சிகளில் உள்ள வீடுகளில் சம்பந்தப்பட்ட உரிமையாளரிடம் அனுமதி பெற்று சுவர் விளம்பரங்கள் செய்யப்பட வேண்டும். ஓனர்கிட்ட கன்சென்ட் முக்கியம். நகர்பகுதிகளில் விளம்பரம் செய்ய அனுமதி இல்லை. ஏற்கனவே அரசு அனுமதி பெற்று தொடங்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்ந்து செயல்படும். புதிய திட்டங்கள் தொடங்கப்பட மாட்டாது. குற்றவியல் நடைமுறை சட்டம் BNSS பிரிவு 160 படி உரிமம் வழங்கப்பட்ட படைக்கலன்கள், ஆர்ம்ஸ், கன் லைசன்ஸ், கன்ஸ் சொல்லும் தேர்தல் முடிவு வெளியிடப்படும் வரை பொதுவெளியில் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதிய உரிமமும் வழங்கப்படாது. அத்தியாவசிய இனங்களை பொறுத்த மட்டும் எசென்சியல் லைக் பேங்க், இந்த போலீஸ், ஸ்போர்ட்ஸ் கொண்டு வரவங்களுக்கு மட்டும் தணிக்கை குழுவிடம் அனுமதி பெற்ற பிறகு அவங்க கொண்டு போகலாம். புதிதாக மதுபான கடை மற்றும் பார் உரிமம் வழங்கப்பட மாட்டாது. அதேபோல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்
பிரிவு 127A படி தேர்தல் தொடர்பாக சுவரொட்டிகள், துண்டு பிரசுரம் மற்றும் தேர்தல் தொடர்பான விளம்பரங்களை அச்சக உரிமையாளர்கள் அச்சிட்டு பிரசுரம் செய்யும் போது அதன் முன்பக்கத்தில் கண்டிப்பாக அச்சக உரிமையாளரின் பெயர் மற்றும் முகவரி மற்றும் பதிப்பகத்தார் பெயர் மற்றும் முகவரி ஆகியவற்றை படிக்கும் வகையில் தெளிவாக அச்சடிக்கப்பட வேண்டும். மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் செயல்படும் மீடியா சர்டிபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி MCMC குழுவிடம் அனுமதி பெற வேண்டும். அனைத்து திருமண மண்டபங்கள் மற்றும் கூட்ட அரங்குகளின் உரிமையாளர்களும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் வரை தங்களது மண்டபங்களில் முன்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் தொடர்பான அழைப்பிதழ்களின் நகல்களை தினசரி நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். மேலும் திருமண மண்டபங்கள் மற்றும் கூட்ட அரங்குகளை அரசியல் கட்சியினர் பரிசு பொருட்கள் விநியோகம் செய்வதற்கு பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது. தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம், மக்கள் தொடர் முகாம் மற்றும் உங்களை தேடி உங்கள் ஊரில் ஆகிய திட்டங்களின் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளவரை நடைபெறாது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரப்பட்டதை அடுத்து 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலா 3 குழுக்கள் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ள. இப்ப இருந்து அவங்க ஒர்க் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஃபிளைங் ஸ்குவாட் அண்ட் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் ரெண்டுமே ஃபீல்டுக்கு இப்ப இருந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய தேர்தல் கட்டுப்பாட்டு அறை தொடங்கப்பட்டுள்ளது. இதுதான் நம்ம தேர்தல் கட்டுப்பாட்டு அறை. அந்த அறையில தான் நம்ம இப்ப இருக்கோம். தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல்கள் தொடர்பாக பொதுமக்கள் சொல்ல 1800425837 1800425837 மற்றும் 1950 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டும் தேர்தல் ஆணையத்தால் வடிவமைக்கப்பட்ட C-Vigil ஆப் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுலயும் இருக்கு. புகார் அளித்து உங்களுடைய புகார்களை அதில் தெரிவிக்கலாம். அந்த டீம் வந்து யார் கன்சர்ன் டீமுக்கு அனுப்பி அவங்க குயிக் ஆக்ஷன் எடுப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளித்திட தொகுதி வாரியாக தேர்தல் நடத்தும் அலுவலகங்களில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ அவங்க வந்து 5 இதுக்கு நம்பர்ஸ் இருக்கு. நான் ஷேர் பண்ணிடுறேன், இல்லை வாசிக்கணும்னா வாசிக்கிறேன். ஸோ 5 கான்ஸ்டியூன்சி தனியாகவும் வச்சிருக்கோம். அதே போல வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 அப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல போலிங் பர்சன்டேஜ் 67.60% தான் இருந்தது. அதே போல 2024ல 64.63% தான் வாக்குப்பதிவு இருந்தது. இந்த வருடம் வந்து நம்ம எப்படியாச்சும் அதிக எண்ணிக்கையில நம்ம மாவட்டத்தில் வாக்கு சதவீதம் இருக்கணும், வாக்குப்பதிவு சதவீதம் இருக்கணும்ன்றதுக்காக ஸ்வீப் ஆக்டிவிட்டிஸ், சிஸ்டமேட்டிக் ஓட்டர் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் அந்த ஆக்டிவிட்டிஸ் மூலம் ஒவ்வொரு வாக்காளர்களும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலையும் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முக்கியமாக இளம் வாக்காளர்கள் ப்ளஸ் எல்லாருமே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் யாருனாலும் அவங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அஷ்யூர்டு மினிமம் ஃபெசிலிட்டிஸ், நம்ம வாக்குச்சாவடிகளில் என்னென்ன ரேம்ப், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், வேறு கியூ மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறோம், செல்ஃபோன்ஸ் டெபாசிட் பண்ணுறதுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கோம், இந்த மாதிரி பல ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ் எலெக்ஷன் கமிஷனால் எடுக்கப்பட்ட எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க நிறைய அதிக அளவில் வாக்காளர்கள் நம்ம வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும் நம்ம அப்பீல் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸில். அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தில் பொதுமக்கள் அளித்திடும் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பான புகார்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவிற்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே அரசியல் கட்சியினர், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை மற்றும் அறிவுரைகளை பின்பற்றி தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் நமது மாவட்டத்தில் நல்ல முறையில் நடைபெற ஒத்துழைப்பு நல்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, அதாவது ஏற்கனவே பதட்டமான இல்ல அந்த மாதிரி பதட்டமான வேர்டு யூஸ் பண்றல. வல்னரபிள் அண்ட் கிரிட்டிக்கல்னு சொல்றோம். வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்னா அங்க உள்ள யாராச்சும் ஒரு மசில் பவர், ஒரு பெரிய ரவுடி எலமெண்ட்டோ அல்லது யாரோ ஒருத்தர் வந்து பொதுமக்களில் வாக்கு செலுத்த அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் இப்போதைக்கு ஒரு 294 இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த நம்பர்ஸை வந்து இன்னும் வந்து ஃபீல்டுக்கு அனுப்பி வெரிஃபை பண்ணி 94 ஆமாம் ரைட்டா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் அது வந்து வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் அதை இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. ஸோ இனிஷியல் டேட்டாவை எடுத்து வச்சுட்டு அதை அனுப்பி இப்போல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வல்னரபிலிட்டி மேப்பிங் எக்ஸசைஸை இன்னும் ஓரிரு வாரத்தில் வந்து அதை சரி பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் 4 வாக்குச்சாவடி இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா less than 10%
போல் பதிவான கூடிய வாக்குச்சாவடி திருநெல்வேலி கான்ஸ்டியூன்சியில் வந்து பார்ட் நம்பர் 181 மானூர் தாலுக்காவில் இருக்குது. அந்த வாக்குச்சாவடியில் ஒன்று, இன்னும் 3 மாஞ்சோலையில் உள்ள அந்த 3 வாக்குச்சாவடிகள் வந்து அப்நார்மல் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் இருக்கிறனால அது கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் சொல்கிறோம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இன்னும் வந்து இது கணக்கெடுப்பு இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை, அது முடிச்சோடனே நம்ம சொல்லலாம்.